வணக்கம் நண்பர்களே. இந்த புத்தாண்டுல எப்பவும் போல சில ரெசல்யூஷன் எடுத்தாச்சு. பொங்கல் வரைக்கும் இதெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறம் டிசம்பர்ல தான் நினைவுக்கு வரும். ஆனா, இந்த முறை வந்து அதுல எப்படியாச்சும் ஒரு 90% வரைக்குமாவது செயல்படுத்தணுன்ற லட்சியத்தோட, இப்போ அதுக்கான திட்டமிடல் செஞ்சுட்டு வர்றேன். ஆ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அத சரியா திட்டமிடலன்னா, நம்மளால செயல்படுத்த முடியாது. செயல்படுத்தலன்னா, அதுல நமக்கு வெற்றி கிடைக்காது. அதனால, நமக்கு வேண்டிய விஷயங்கள பெருசா பட்டியல் போடாம, இலக்க சின்னதா வச்சு ஆரம்பிக்கலான்னு முடிவு செஞ்சிருக்கேன். அப்பதான் திட்டமிட்டபடி அத செயல்படுத்த முடியும். அத செயல்படுத்தின பிறகு அடுத்த இலக்குக்கு போலாம். இந்த விதத்துல போகும்போது, நாம அடையணும்னு நெனச்ச பெரிய இலக்க நிச்சயமா அடைஞ்சிருவோம். முயற்சி இருந்தா அங்க தோல்விக்கு என்ன வேல? அதனால இந்த 2026 நமக்கான வருஷமா மாத்திக்கிறது நம்மகிட்ட தான் இருக்கு. இப்போ கன்டென்ட்க்குள்ள போலாமா? 950 சப்ஸ்கிரைபர்ஸ கைப்பற்றி இந்த ஆண்ட நான் வெற்றிகரமா ஆரம்பிச்சு இருக்கிறதுக்கு காரணமான உங்க எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாம நிறைய நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து இன்னைக்கு பண்ணிடுங்க. இந்த எண்ணிக்கை 1000, 10,000, லட்சம்னு வரப்போறத நான் இப்பவே மேனிஃபெஸ்டோ செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நம்பிக்கை அதானே எல்லாம். எப்படியும் நீங்க தம்ப்நெயில், டைட்டில் இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. ஆமா, நம்ம இன்னைக்கு வந்து ஐடிசி பத்தி தான் பார்க்க போறோம். நான் போன வாரம் ஒரு ஷேர் வாங்கும்போது ஃபண்டமெண்டலா பார்க்க வேண்டிய சில விஷயங்கள பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல உதாரணத்துக்காக ஐடிசிய தான் எடுத்து விளக்கம் குடுத்திருந்தேன். அதனோட தொடர்ச்சியா ஒரு நிறுவனத்த பத்தி தெரிஞ்சுக்க பேலன்ஸ் ஷீட் எப்படி பயன்படுத்துறதுன்னு ஒரு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இன்னும் முடியல அது. அப்புறம் வந்து இந்த சவுத் இந்தியன் பேங்க் பத்தி ஒரு அன்டோல்டு ஸ்டோரி சொல்லலாம்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்குள்ள போன 2 வர்த்தக தினங்கள்ல இந்த ஐடிசியோட ஃபால் அத பத்தி உங்களுக்கு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு சொல்லிட்டு, நிச்சயமா அந்த பேலன்ஸ் ஷீட் பத்தின வீடியோவும், அ அடுத்ததா சவுத் இந்தியன் பேங்க் பத்தின வீடியோவும் அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். 2 நாளா சோசியல் மீடியால இந்த ஐடிசி பத்தி தான் பேச்சா இருக்கு. ஏன்? இதுக்கு முன்னாடி இப்படி இறங்குனதே இல்லையா? அப்படின்னா, அது அப்படிதான். ஷேர் மார்க்கெட்ல பலவிதமானவங்க இருக்காங்க. நீண்ட கால முதலீட்டாளர்கள், குறுகிய கால முதலீட்டாளர்கள், அதாவது ஸ்விங் ட்ரேடர்ஸ், அதுக்கப்புறம் ட்ரேடர்கள், அன்னைக்கு வாங்கி அன்னைக்கே வித்துடுறவங்க, டே ட்ரேடிங் பண்றவங்க, இப்படி எல்லாரையும் சேர்த்து தான் இந்த ஷேர் மார்க்கெட் இயங்கிட்டு இருக்கு. இப்போ இந்த வீழ்ச்சி ஏன் அப்படின்னா, முதல் காரணம் அரசாங்கம் அறிவிச்ச வரி உயர்வு அறிவிப்பு. 40% வரி உயர்வு, அதாவது எக்ஸைஸ் டியூட்டி வரும். பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து அமலுக்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதன் தொடர்ச்சியா இந்த ஜெஃப்ரீஸ் மாதிரியான பெரிய பெரிய ரேட்டிங் நிறுவனங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு வந்து டவுன்கிரேட் பண்ணி அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, மார்க்கெட்ல பல விதமானவங்க இருக்காங்க அப்படின்னு. அதுல ட்ரேடர்லாம் என்ன பண்ணாங்க, ஷார்ட் போக ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனங்கள் அவங்க முதலீட வேற பக்கம் திருப்புனாங்க. ஏன்னா அவங்களோட கஸ்டமர்ஸுக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் குடுக்கணுன்றது தானே அவங்களோட முக்கிய இதுவா இருக்கும். அதனால அவங்க அப்படி பண்ணாங்க. இதெல்லாம் பார்த்த ரீட்டெய்லர்ஸ் என்ன ஏதுன்னு தெரியாம விக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம முதலீட்டாளர்கள்னு சொல்லக்கூடியவங்க, அதாங்க லாங் டெர்ம் இன்வெஸ்டர்ஸ், அவங்க சைலன்ட்டா வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா, இந்த ஸ்டாக்கோட வேல்யூ அப்படி. போன ஐடிசி ஃபண்டமெண்டல் வீடியோவ பார்க்காதவங்க, அதுக்கான லிங்க் இங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தயவு செஞ்சு பார்த்துட்டு வாங்க. அ என்ன காரணம்னு உங்களுக்கே நல்லா புரியும். எக்ஸ்பெக்ட் த அன்எக்ஸ்பெக்டட்ன்னு சொல்லுவாங்க. ஷேர் மார்க்கெட்டுக்கு இது அப்படியே பொருந்தும். நாம எதிர்பார்க்காத நேரத்துல எது வேணா நடக்கலாம். 2 வர்த்தக தினத்துல 15% இந்த ஷேரோட விலை இறங்கியிருக்கு. இது சமீபத்துல இந்த ஷேரை வாங்குனவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாவும், நீண்ட கால முதலீட்டாளருக்கு வந்து நல்ல வாய்ப்பாவும் இந்த விஷயம் இருக்கு. ஐடிசியோட வருமானத்துல 40% சிகரெட்ல இருந்து தான் வருது. மீதி இருக்கிற ரெவென்யூ எஃப்எம்சிஜி மூலமா வருது.
இவங்க ஏற்கனவே ஹோட்டல் பிஸ்னஸை தனியாக பிரிச்சுட்டாங்க. எக்ஸைஸ் டியூட்டியை கவர்மெண்ட் அறிவித்த உடனே நிறைய ரூமர்ஸ் சேர்ந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சுது. இது எரியிற நெருப்பில் எண்ணெய் வார்த்த மாதிரி இந்த ரேட்டிங் கம்பெனிஸ் டவுன்கிரேட் செஞ்சது ஒரு பக்கம், மக்களுக்கு பயத்தை உருவாக்கிடுச்சு. இதை எதிர்கொள்கிறது ரொம்ப ஈஸி. அதுக்கு நாம் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அலோகேஷன். 400 விதமான பங்குகளை வாங்கி போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுக்கும் 4-5 பங்குகளை வச்சு போர்ட்ஃபோலியோ உருவாக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம போர்ட்ஃபோலியோவில் நிறைய பங்குகள் இருந்தால் அதை இந்த மாதிரியான ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவும் போது கையாளுறது கடினமான ஒன்றா இருக்கும். அதே நேரத்தில் பங்குகள் குறைவாக இருக்கும்போது நாம் அடிக்கடி அதனோட நிலை, அதாவது ஸ்டேட்டஸ் என்னன்னு கண்காணிச்சிட்டே இருக்கலாம். இது போல் 15% விலை வீழ்ச்சியை ஆவரேஜ் பண்ணி கொண்டாடலாம். இங்கே அலோகேஷன்றது என்னென்னா, நம்மக்கிட்ட இருக்கிற மொத்த தொகையில் நாம் வாங்க முடிவு செஞ்சுருக்கிற பங்குகளை வகைப்படுத்தி எந்தெந்த செக்டருக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யலாம், அதுலேயும் எந்தெந்த பங்குகளுக்கு எவ்வளோ முதலீடு செய்யலான்னு ஒரு தெளிவான முடிவு நம்மக்கிட்ட இருக்கணும். அந்த முடிவில் இருந்து நம்ம எக்காரணத்தை கொண்டும் விலகக்கூடாது. சீப்பாக கிடைக்குதுன்னு நிறைய வாங்கவும் கூடாது. இதை க்ரீடின்னு சொல்லுவாங்க. ஐயோ விலை இப்படி குறைஞ்சிடுச்சே அப்படின்னு விற்கவும் கூடாது அவசரப்பட்டு. இதை ஃபியர்னு சொல்லுவாங்க. இன்னொன்று இருக்குது, ஃபோமோன்னு ஒன்று இருக்குது. இந்த சமயத்தை விட்டால் இனிமேல் நம்ம இதை வாங்க முடியாது, விலை ஏறிட்டே போகுது அப்படின்னு உடனே பல்காக ஒரு அமௌண்ட்டை இறக்குறது. இதை தான் ஃபோமோ, அதாவது ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுட்டு சலனம் இல்லாமல் தலை தோனி மாதிரி நின்று விளையாடினா நமக்கு மேன் ஆஃப் த மேட்ச், மேன் ஆஃப் த சீரீஸ் எல்லாம் தானாக கிடைக்கும். இப்போ திரும்பவும் சப்ஜெக்ட்டுக்கு, அதாவது ஐடிசிக்கு வரலாம். நான் சொன்ன அலோகேஷன் படி ஒரு உதாரணத்துக்கு நம்மக்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நாம் இதில் 5 ரூபாய் முதலீடு செஞ்சுருந்தா இப்போ 40% விலை வீழ்ச்சி ஆகுதுன்னு வைங்க. நமக்கு அந்த 5 ரூபாயில் 40% பார்த்தீங்கன்னா 2 ரூபாய் நஷ்டம். 2 ரூபாய் வருது, அது 2 ரூபாய் தான் நமக்கு நஷ்டம் அப்படின்ற விதத்தில் இருக்குது. அதே நேரத்தில் மீதி 95 ரூபாய்க்கு நம்ம முதலீடு செஞ்சுருக்கிற மற்ற பங்குகளில் இந்த சமயத்தில் ஒரு 10% ஏறுதுன்னு வைங்க, நமக்கு 9 ரூபா 50 காசு லாபமாக வருது. ஏற்கனவே நம்ம பார்த்த அந்த நஷ்டம் 2 ரூபாவை கழிச்சிட்டா கூட மீதி 7 ரூபா 50 காசு லாபத்தில் இருக்குது. அதனால் பங்குகளை வாங்க முடிவு செய்கிறதுக்கு முன்னாடி அதை ஏன் வாங்கணும் அப்படின்றத முடிவு செய்யணும். அதுக்கு சில அடிப்படை விஷயங்களை அலசி ஆராயணும். இதான் ஃபண்டமெண்டல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஏன் எல்லாரும் இந்த ஐடிசியை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க? நேற்று, அதாவது ஜனவரி 2ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா குப்பிட் அப்படின்ற ஷேர் 20% இறங்கி லோயர் சர்க்கியூட்டை அடிச்சிருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு பரபரப்பாக பேசப்படலையே, ஏன்னு கவனிச்சிங்களா? ஒன்று சொல்கிறேங்க, இந்த ஐடிசின்றது யானை மாதிரி பொறுமையாக தான் போகும். அதே மாதிரி யானை இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த ஐடிசி பங்கு விலை மெதுவாக ஏறினாலும், விலை ஏறினா அது ஒரு விதமான லாபம், அப்படி இல்லைன்னாலும் டிவிடெண்ட்ன்றது மூலமாக இன்னொரு விதமான லாபம் நமக்கு இந்த ஐடிசி மூலமாக கிடைக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸைஸ் டியூட்டி ஏறுனா அது ஐடிசி கட்ட போகிறதில்ல, கன்சியூமர் தலையில் தான் விழப்போகுது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இங்கே ஃபேமஸான சில சிகரெட் வகைகளை அதனோட தற்போதைய விலையை கொடுத்துருக்கேன், அதில் பாருங்கள். இப்போது இதிலேருந்து ஒரு 2 ரூபாவோ இல்லை 3 ரூபாவோ வெளியேற்றம் நிச்சயமாக நடக்கும். இதனால் கன்சியூமர் வாங்கிறது குறையும், அதனால் வருமானம் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை அப்படியே எடுத்துக்கிட்டாலும் கன்சியூமர் ஆரம்பத்தில் 5 சிகரெட் வாங்கினவங்க 4 இல்லைன்னா 3 அப்படின்னு வாங்கலாம். இது போக போக பழைய நிலைக்கு வந்துடும். ஆரம்பத்தில் அப்படி இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரம் 2 வாரம் இல்லை ஒரு மாதம் கழிச்சு இது சகஜ நிலைக்கு வந்துடும். அப்படியே இல்லைனாலும் புதுசாக வரவங்களையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும் இல்லையா? அதாவது புதுசாக இது பழக்கத்துக்கு ஆரம்பமாகிறவங்களையும். அதனால் இப்போதைக்கு நிலைமை டல்லாக இருந்தாலும் நீண்ட கால அடிப்படையில், அதாவது லாங் டேர்ம், இந்த ஐடிசி பங்குகள் இன்னும் பை ரேட்டிங்கில் தான் இருக்குது. நிறைய ப்ரோக்கரேஜ் ஃபிர்ம்ஸ் அப்படி தான் இதுக்கு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு வருஷத்தில்
இப்போ இருக்கிற விலையிலிருந்து 15% லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்ற மாதிரியும் நிறைய பேர் சொல்கிறத நம்ம அனலிஸ்ட்டுங்க சொல்கிறத பார்க்குறோம். ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, புகைப்பிடிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இது ஒரு பேட் நியூஸ். ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் டிப்பில் வாங்க இது சரியான நேரமா அப்படின்னு நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த வீடியோவை தொடர்ந்து முழுசா பார்த்தவங்க எல்லோருக்கும் எனது நன்றி. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவை பத்தின உங்க கருத்துக்களை நிச்சயம் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. லைக் பண்ண மறந்துடாதீங்க. அப்படியே உங்க ஃபேஸ்புக் மற்றும் வாட்ஸ்அப்ல உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணிடுங்க. உங்க எல்லோருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. விரைவில் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.